ஆண்டவரும் அருமை ரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களை எடுக்கிற இந்த புதிய வருஷத்தில் உங்களை காண்பதில் மிகுந்த சந்தோஷமாக இருக்கிறேன். ஆண்டவர் கடந்த 2025 வருஷம் முழுதுமாய் பாதுகாத்து இன்றைக்கு இந்த 2026 வருஷத்தில் இந்த நாளிலுமாய் தேவ கிருபையில் நம்ம வாழ்வதற்கு ஆண்டவர் பாராட்டியிருக்கிற கிருபைகளுக்காக இரக்கங்களுக்காய் ஆண்டவருக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் நன்றிகளை தெரிவிக்கிறேன். அநேகர் இந்த வருஷத்தில் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. கடந்த வருஷம் ஒருவேளை தோல்வி, இழப்பு, இப்படி போல் பலவிதமான சூழ்நிலைகள், அநேக கஷ்டத்தினோட நீங்கள் கடந்து போயிருக்கலாம். இன்றைக்கு அடிமை இந்த கால நேரத்தில் உங்களை வாழ்த்தி சொல்லுகிறேன். 2026 வருஷம் ஒரு ஆசீர்வாதமான வருஷமாக உங்கள் வாழ்க்கையில் காணுவதற்கு ஆண்டவராகிய தேவன் கிருபை பாராட்டுகிறவராக இருக்கிறார். இன்றைக்கு ஒரு வசனத்தை பார்த்து உங்களுக்காக நான் செபிக்க நான் யோசிக்கிறேன். ஆகினால இங்கே சொல்லப்படுகிறது, யோசுவாவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் அழகாய் ஒரு வார்த்தை எப்படியா நம்ம வாசிக்கிறோம். அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டுடைய வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். பிரியமான தேவஜனமே, இந்த காலை நேரத்தில் இந்த வசனத்தை கவனித்து கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு மேன்மையை வச்சிருக்கிறார். ஆகினால ஆண்டவர் மேன்மைப்படுத்தும் போது எந்த மனுஷனும் உங்களை தாழ்த்தப்பட முடியாது, கீழாக்க முடியாது, யாரும் விரோதமாக செயல்பட முடியாது. காரணம், கர்த்தரே உன்னை மேன்மைப்படுத்துகிறன்னு சொல்லி ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை கொடுத்து இருக்கிறார். யோசுவாவுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை கொடுத்த போல இந்த காலை நேரத்தில் இந்த புது வருஷத்தில் பிரவேசித்து கொண்டு இருக்கிற உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவராகிய தேவன் உங்களை பார்த்து இந்த காலை நேரத்தில் சொல்லுகிறது என்னவென்றால், நான் உங்களை எல்லா விதத்திலும் மேன்மைப்படுத்துவேன்னு சொல்றார். அவர்கள் கண்களுக்கு முன்பாக, அவர்கள் என்றால் அந்நியர்கள் கண்களுக்கு, விரோதமாய் செயல்படுகிறவங்க கண்களுக்கு, துர்செயலில் ஈடுபடுகிறவருடைய கண்களுக்கு, ஆண்டவருடைய அறியாது இருக்கிற ஜனங்களுடைய கண்களுக்கு முன்பதாக ஆண்டவர் அறிஞ்சிருக்கிற, தேவனை தெரிஞ்சிருக்கிற, தேவனை பின்பற்றுகிற, தேவ சமூகத்திற்கு ஜபத்தோடு வருகிற, தேவ சமூகத்திற்கு பயபக்தியோடு கூட இருக்கிற, தேவ சமூகத்தில் எப்போதும் தேவனை நோக்கி பார்க்கிற உன்னை கர்த்தர் மேன்மைப்படுத்துவார்னு சொல்லி என்னுடைய ஆண்டவருடைய வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஆகினால எனக்கு கருமையான தேவச்சனமே, இந்த கால நேரத்தில் இந்த வசனத்தை கவனித்துக் கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையில ஒருவேளை இந்த புது வருஷத்தில் நம்ம பிரவேசிக்கிறோம். ஐயோ, இந்த வருஷம் எப்படி இருக்குமோ, கடந்த வருஷத்துல பயங்கரமான சூழ்நிலை போனேன்னு, அநேக இழப்பு என் வாழ்க்கையில வந்துச்சு, தோல்விக்கு மேல தோல்வியை சந்தித்தேன், கடன்காரன் அப்படியே வந்து நெருக்கணும், அநேக விதத்தில் நான் வியாதிக்குள்ள கடந்து போனேன், பெரிய பாதிப்பு, இதோ நான் எதிர்பாராத காரியமெல்லாம் என் வாழ்க்கையில நடந்துச்சு. ஆனாலும் இந்த 2026 வருஷத்துல நான் பிரவேசிக்கிறேன், இந்த வருஷம் எப்படி இருக்குமோன்னு சொல்லி யோசிக்கிற, கலங்குகிற நீ யாரா இருக்கட்டும், ஆண்டவராகிய தேவன் இந்த காலை நேரத்தில் உன்னை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால், ஆண்டவர் உன்னை மேன்மைப்படுத்துவார்னு சொல்லி. அந்நிய ஜனத்தின் கண்களுக்கு, ரட்சிக்கப்படாத ஜனங்களின் கண்களுக்கு, உனக்கு விரோதமாக கூட்டம் கூடுகிறவருடைய கண்களுக்கு முன்பதாக உன்னை மேன்மைப்படுத்துகிற தேவனா இருக்கிறார். ஆகினால இந்த வருஷம் உனக்கு மேன்மையான வருஷமா இருக்கும். இந்த வருஷம் உன்னை ஆசீர்வதிக்கிற வருஷமா இருக்கும். 2026 வருஷம் உன்னை உயர்த்துகிற வருஷமா இருக்கும். என கருமையான தேவச்சனமே, எதை குறித்து யோசிக்காத, எதை குறித்து கலங்காத, பிரியமாய் ஆண்டவராகிய தேவனுக்குள்ள நீ காத்திருக்கும் போது ஆண்டவர் எல்லா சூழ்நிலையிலும் உன்னை உயர்த்தி நடத்துகிறவரா இருக்கிறார். தேவ சமூகம் மாத்திரம்தான் உன்னை ஆட்கொள்ளும். தேவ சமூகம் மாத்திரம்தான் உன்னை ஆதரிக்கும். தேவ வசனங்கள் ஒன்று மாத்திரம்தான் உன்னை பலப்படுத்தும். தேவ வசனம் ஒன்று மாத்திரம்தான் உன்னை சீர்படுத்தும். தேவ வசனம் ஒன்று மாத்திரம்தான் உன்னை உயர்த்தும். ஆகினால இந்த காலை நேரத்தில் ஒரு தீர்மானத்தோடு கூட இந்த வருஷத்துல ஆரம்ப நாட்களை நான் பிரவேசித்துக் கொண்டிருக்கிறேன். என் வேலை ஆசீர்வாதமா இருக்கட்டும், என் குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கட்டும், என் உயர்வு ஆசீர்வாதமா இருக்கட்டும், என் சம்பளம் ஆசீர்வாதமா இருக்கட்டும், என் பிள்ளைங்க ஆசீர்வாதமா இருக்கட்டும், என் பிள்ளைங்களுக்காக நான் செபிக்கிறேன், என் கணவருக்காக செபிக்கிறேன், என் மனைவிக்காக செபிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானத்தை எடுக்கும் போது ஆண்டவராகிய தேவன் எல்லா விதத்திலும் உன்னை பாதுகாத்து உயர்த்தி ஆண்டவரே உனக்கு மேன்மையான காரியங்களை செயல்படுத்துகிறவராக இருக்கிறார். ஆகினால ஆண்டவருடைய வசனத்தை நீ அழகாய் பிடித்துக்கோங்க. இந்த நாட்களிலே அநேக பயங்கரமான சூழ்நிலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. உலகத்தில் பல இடங்களில் சீற்றங்கள், குண்டு வைப்பு, தகர்ப்புங்க, அநேக ஜனங்கள் மாண்டு மரித்து போகிற சூழ்நிலைங்க. இதெல்லாம் கடைசி காலத்தின் எச்சரிப்புங்க.
செயல்படுங்க. கடைசி காலத்தின் அடையாளமா இருக்கிறது. எனக்கு அருமையான தேவஜனமே, இப்படிப்பட்ட அடையாளங்களுக்கு மத்தியில, இப்படிப்பட்ட எச்சரிப்புக்கு மத்தியில ஆண்டவராகிய தேவன் உன்னை உயர்த்துவார்னு சொல்லுகிற இந்த வாக்குத்தத்தத்தை உனக்கு முன்பதாக வைப்பாரனால் நிச்சயமாக கர்த்தர் உயர்த்துவார். அதற்கு உரிய பாத்திரவான்களாக, அதற்குரிய கனவான்களா நாம் இருக்கணும்னு சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். எனக்கு அருமையான தேவஜனமே, ஆண்டுடைய வசனத்தில் ஒரு வார்த்தையும் உனக்கு விரோதமாக செயல்படவே படாது. கர்த்தரே உன்னை மேன்மைப்படுத்துகிறவராக இருக்கிறார். அந்த மேன்மை உன் குடும்பத்தில் இருக்கும், உனக்கு விரோதமாக செயல்படுங்களுக்கு மத்தியில் இருக்கும், நீ வேலை செய்கிற இடத்துல இருக்கும், நீ எந்த காரியத்தை ஈடுபட்டாலும் அதற்கு மத்தியில் கர்த்தர் உன்னை மேன்மையாக தான் வைப்பாரே தவிர ஒரு நாள் இகழ்ச்சியோ, ஒரு நாள் தள்ளப்படுகிற சூழ்நிலையோ, ஒரு நாள் உனக்கு விரோதமான செயல்பாடுங்க கட்டாயம் வரவே வராது. ஆகினால தேவ சமூகத்தில் காத்திருங்க. ஆண்டவர் அந்த புது வருஷத்தை உனக்கு நன்மைக்கு எதுவான சூழ்நிலையாக மாற்றுவார். கர்த்தருடைய திருப்திகரம் வாழ்க்கையில் இருக்கும். கர்த்தருடைய பலத்தக்காரன் உன்னை பாதுகாக்கும். கர்த்தரே உன்னை நடத்துகிறவராக இருக்கிறார். அதனால தான் வசனத்தில் வாசிக்கிறோம், I will begin to exalt in the eye of the enemies. விரோதங்களுக்கு மத்தியில யாரெல்லாம் உனக்கு விரோதமாய் செயல்படுறாங்களோ அவங்களுக்கு மத்தியில் கர்த்தர் உன்னை மேன்மையாய் வைப்பார். இதுதான் ஒரு அடையாளம். உனக்கு நீ வளர்வதற்கான ஒரு அடையாளம், நீ உயர்த்தப்படுவதற்கான ஒரு அடையாளம். 2026 வருஷம் ஒரு பெரிய கேள்விக்குறியோடு இருக்கும்னு சொல்லிக்கிறியே. அருமையான தேவஜனமே, நீ யாரா இருந்தாலும் ஆண்டவர் உன்னை உயர்த்துவதற்கு அடையாளம் அதுதான். கர்த்தரே உன்னை உயர்த்தி நடத்துவார். கர்த்தரே உன்னை மேன்மைக்குள்ள வைப்பார். தேவ திட்டங்களுக்குள்ளாக செயல்படுங்க. உங்கள் பிள்ளைங்களுக்காக, குடும்பத்திற்காக, உங்கள் திருசபைக்காக, உங்கள் ஊழியர்களுக்காக, மற்ற காரியங்களுக்காக தேவ சமூகத்தில் நீ மன்றாடு, கதறு, அழுவு, ஆண்டவர் நோக்கி நீ ஜெபம் பண்ணு. கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையை மேன்மைப்படுத்துகிறவராக இருக்கிறார். மனுஷன் மேன்மைப்படுத்தவே முடியாது. No man or woman can exalt you, but the Lord will definitely exalt 100%. 100% ஆண்டவராகிய தேவன் உன்னை உயர்த்தி உன்னை அழுக பார்க்கிறவராக இருக்கிறார். ஆகையால் இந்த காலை நேரத்தில் இந்த நல்ல தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. கஷ்டம் வரும் தான், நெருக்கடி வரும் தான், போராட்டம் வரும் தான், இழப்பு வரும் தான், இதற்கு மத்தியில் தேவனை தேடி வரும்போது ஆண்டவர் மேன்மை தருகிற தேவனாக இருக்கிறார். உலக பழமொழியை சொல்லலாம், கஷ்டப்படாமல் எதுவும் நடக்காதுன்னு சொல்லி. அப்படி போல உயர்வு வருவதற்கு பல தாமதங்கள், தடைகளாக இருந்தாலும், பல போராட்டத்தின் எதிர்ப்புக்கு மத்தியில் ஆண்டவராகிய தேவனை உயர்த்தி நடத்துகிறவராக இருக்கிறார். 2026 வருஷம் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் எல்லா கண்களுக்கு முன்பதாக, அந்நிய கண்களுக்கு முன்பதாக ஆண்டவர் உங்களை உயர்த்தி நடத்துவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணுவோமா? நல்ல ஆண்டவரே துதிக்கிறோம். இந்த காலை நேரத்துக்கு நன்றி. இயேசுவோடு பேசும் நிகழ்ச்சியில் ஆண்டவரே இந்த வசனத்தை கவனித்து கொண்டிருக்கிற உங்களுடைய பிள்ளைங்க வாழ்க்கையில் 2026 வருஷம் ஒரு மேன்மையான வருஷமாய் காண அடிமை மனமாற வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.